श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. இன்றைய ஸ்லோகம் ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் 13வது ஸ்லோகம். சுவாமி ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் பரம்பொருளை பற்றிய ஞானம் அதை பற்றி தெரிவிக்கிறார். அமதம் மதம் மத மதா மதம் ஸ்துதம் பரிநிந்திதம் பவதி நிந்திதம் ஸ்துதம் இதி ரங்கராஜம் உதஜு குஷத்ரயீ स्तुमहे वयं किमिति तन्न शक्नुमः. अमतं मतं मतमता मतं स्तुतं परिनिन्दितं भवति निन्दितं स्तुतम् इति रङ्गराजम् उदजुगुषत्रयी स्तुमहे वयं किम् इति तं न शक्नुमः. அதாவது பரம்பொருளை அறிய இயலாது. பரம்பொருள்லாம் அதெல்லாம் நமக்கெல்லாம் அந்த ஞானமெல்லாம் வருமா? அதை அறியவே முடியாது. அந்த அறிய இயலாது முடியாது என்ற ஞானம் ஏற்பட்டவுடன் அந்த பரம்பொருள் அறியப்பட்டதாகிறது. யார் ஒருத்தருக்கு பரம்பொருளை அறிய முடியாது என்ற ஞானம் வருகிறதோ அவருக்கு பரம்பொருள் அறியப்பட்டதாகிறது. சரி, அந்த பரம்பொருளை துதித்து விடலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டால் அது நிந்திக்கப்பட்டதாகிறது. அதனை முழுவதுமாக துதிக்க இயலாது என்ற ஞானம் வந்தால் அது முழுவதுமாக துதிக்கப்பட்டதாகிறது. உன்னை முழுசாக துதிக்கவே முடியாது அப்படின்னா துதிக்கப்பட்டதாகிறது. முழுசாக துதித்தது ஆயிடுச்சு, கன்சிடர்ட், டீம்டு. இப்படியாக வேதம் ஸ்ரீ ரங்கநாதனை குறித்து சொல்லுகிறது, எண்ணுகிறது வேதமே. அப்படி இருக்கும்போது அந்த அரங்கனை அறிவில்லாதவர்களாக நாம் என்னென்னு துதிக்க முடியும்? என்னென்னு துதிக்க முயலுகிறோம்? எப்படி துதிக்க முற்படுகிறோம்? யார் ஒருவன் தான் பெரிய பெருமாளை முழுவதுமாக அறிவேன், அவனை துதித்து விடுவேன் என்று எண்ணுகிறானோ அவன் எதனையும் அறியாதவன். பெரிய பெருமாளை அவன் இகழச் செய்கிறான்னு அர்த்தம். எனக்கு பெரிய பெருமாள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அவனை பற்றிய பரிபூர்ண ஞானம் வந்துட்டுன்னு யாராவது சொன்னானா அது பெரிய பெருமாளை இகழச் செய்கிறான். மாறாக யார் ஒருவன் தனக்கு பெரிய பெருமாளை பற்றி முழுமையாக தெரியாது, அவனை துதிக்கவும் எனக்கு தெரியாது என்று எண்ணுகிறானோ அவனே உண்மையில் அரங்கனை முழுவதுமாக அறிந்தவனும் துதித்தவனுமாக ஆகிறான். இப்படியாக வேதங்கள் கூறுகிறது. வேதங்களே இவ்விதம் கூறும்போது அறிவற்ற நாம் எவ்விதம் அரங்கனை போற்ற இயலும், துதிக்க இயலும்? அதுதான் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அமதம் மதம் மதமதம் அமதம் அமதம் மதம் மதம் அதமதம் ஸ்துதம் அமதம் மதம் மதம் அதமதம் ஸ்துதம் பரிநிந்திதம் பவதி நிந்திதம் ஸ்துதம் இதி ரங்கராஜம் உதஜு குஷத்ரயி ஸ்துமஹே வயம் கிமிதி தம் ந சக்னுமஹ. அமதம் பரமாத்மா சொல்லுக்கும் மனத்திற்கும் எட்டாதவர் என்று எண்ணினால் மதம் பவதி ஏதோ கொஞ்சமாவது அறியப்பட்டவராகிறார். பின்னாடி மற்றபடி மதம் பரம்பொருள் அறியக்கூடியது என்று கருதப்பட்டால் அமதம் பவதி அறியப்படாதவராகிறார். மேலும் ஸ்துதம் பரம்பொருள் என்னால் துதிக்கக்கூடியவர் என்று எண்ணினால் பரிநிந்திதம் பவதி அது பரம்பொருளை நிந்திப்பது போலாகிறது, இகழ்வது போலாகிறது. நிந்திதம் ஈனச் சொல்லாவலாவது ஏதோ நிந்திப்பது
கூறினால், சொல்லாதது ஏதோ நிந்திப்பதை கூறினால் ஸ்துதம் பவதி, நன்கு துதிக்கப்பட்டவராகவே பரமாத்மா ஆகிறார். இதி என்பதாக த்ரயி ரிக் யஜு சாமம் என்றப்பட்ட 3 வேதங்களும் ரங்கராஜம் திருவரங்க பேரரசான எம்பெருமானை உதஜு குஷத் உயர்ந்த குரலில் கோஷம் போட்டு சொல்லுகிறது. 3 தம் அத்தகைய பெருமைகள் உள்ள ரங்கராஜம் அரங்கநகர் அப்பனை வயம் மிதப்பிரஜர்களான நாம், அறிவிலிகளான நாம், கிமிதி என்னவென்று ஸ்துமகே துதிப்போம், துதிக்க வல்லோம், துதிக்க முற்படுவோம், ந சக்னுமக உண்மையில் துதிக்க வல்லோம் அல்லோம், துதிக்க முடியாது நம்மளால். உண்மையில் பார்த்தா நம்மளால் முடியல. இந்த ஸ்லோகத்திலேருந்து 7 ஸ்லோகத்துக்கு பட்டர் எம்பெருமானாய் துதிக்க தனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி கடைசியாக ஒரு வழியாய் தகுதி உண்டு என்று காட்டப் போகிறார். 7 ஸ்லோகத்தில் அடியேன் அரங்கனை துதிக்க முடியுமா, துதிக்க கூடுமா? ஒருத்தரை துதிக்கணும்னா அவருக்கு அவருடைய ஸ்வரூபம், அவருடைய ரூபம், அவருடைய குணநலன்கள், அவருடைய விபூதினா அந்த ஐயர் ஸ்மார்த்தாலாம் பூசிக்கிற அந்த விபூதி இல்லை. விபூதினா செல்வம், லீலா விபூதி, நித்திய விபூதி, அவருடைய செல்வங்கள், அதையெல்லாம் நன்கு அறிந்திருக்கணும். ஒருத்தவர் துதிக்கணும்னா எம்பெருமானை ஒருவரும் உள்ளபடி அறிய முடியாது. பிரம்மாத்யாக சகலா தேவாக எம்ன ஸ்மர்த்தும் அபீஸ்வராகான்னு பிரமாணங்கள் காட்டுகிறது. பிரம்மாத்யாக சகலா தேவாக எம்ன ஸ்மர்த்தும் அபீஸ்வராக என்று பிரமாணங்கள் சொல்கிறது. கேனோபனிஷத்தே கூறுகிறது, யஸ்யா மதம் தஸ்ய மயம் யஸ்ய நே வேதசக அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம். யஸ்யா மதம் தஸ்ய மதம் அஸ்ய ந வேதசக அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் அப்படின்னு கேனோபனிஷத் தெரிவிக்கிறது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக, அதுவும் வேதம் கூறுகிறது. எம்பெருமானின் ஒரு குணத்தை கற்பனையாக மனுஷ்யானந்தம்லேருந்து ஆரம்பித்து 100 பெருக்கி ஏசதம் மனுஷ்ய கந்தர்வானாமானந்தாக அப்படின்னு 100 பெருக்கி பிரம்மானந்தத்தை அனுபவிக்க என்னன்னு அதை அளவிட முடியும்னு பார்த்தா வேதம் சொல்கிறது அது வாக்குக்கும் மனத்துக்கும் எண்ணி பார்ப்பதற்கும் முடியாத வைபவம் பிரம்மானந்தம், பிரம்மன். எவன் ஒருவன் அந்த பரம்பொருளை நான் அறிவேன் என்று எண்ணுகிறானோ அவன் உண்மையில் அறியவில்லை. எவன் ஒருவன் என்னால் அறிய முடியாதவன் பரமாத்மா என்று உணர்கிறானோ அவன் ஏதோ கொஞ்சமாவது அறிந்தவன் என்பது இந்த கேனோபனிஷத்தின் பொருள். யஸ்யா மதம் தஸ்ய ந வேதசக அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் அதனுடைய பொருள். அது அப்படியே இங்கே ஸ்ரீ பராசர பட்டர் முதல் லைனில் தெரிவிக்கிறார். அமதம் மதம் ஸ்துதம் பரிநிந்திதம் பவதி நிந்திதம் ஸ்துதம். இதில் ஸ்துதம் பரிநிந்திதம் பவதி நிந்திதம் ஸ்துதம் என்பதற்கு ஸ்ருதிகள் இருக்கலாம். வேதம் தமிழ் செய்த மாறனும் இதை தெரிவிக்கிறார். புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம், இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம், மற்ற எங்கன்மால் செங்கன்மால் சிரல் நீ தீவினையோம் எங்கன்மால் கண்டாய். இவை பெரிய திருவந்தாதியில் 2வது பாசுரம் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அதை இங்கு சேவித்து ரசிக்கணும். அதனுடைய கருத்து என்னென்னா, எம்பெருமானின் புகழ்களை உள்ளபடி முற்றும் உணர்ந்தவர் ஒருவரும் இல்லை. அப்படி இருக்க யதாசக்தி ஏதோ முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு வகையில் துதித்தால் அவள்லாம் என்ன சொல்லுவா, கேட்குறவா இவ்வளவுதானா, அவனமோ அனந்த கல்யாண குணகரன் என்கிறார்கள், அவர் 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டார் என்று கூறுவர், பழிப்பர். இது தேவரீரை துதிக்க முற்பட்டு பழித்ததாய் ஆகிவிடும். ஏதோ எனக்கு தான் தெரியும்னு ஆரம்பித்து அடியேன் அந்த மாதிரி உபன்யாசம் பண்ணுற மாதிரி பண்ணால் பழி தான் வரும். ஏதும் வாய் திறந்து பேசாமலேயே நான் விட்டுவிட்டால் இந்த பழி எனக்கு வராதே. ஏதோ நிறைய படிச்சிருக்கார் வித்வான், நிறைய அப்புறம் கூறுவார், மௌனமாக இருக்கார், ஆனால் விஷயம் எல்லாம் நன்னா தெரியும் அவருக்கு என்று சிலர் எண்ணக்கூடும். அது தேவரீரை நான் துதித்ததாகவே முடியும்.
இதையெல்லாம் கொண்டே மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று சொன்னார்கள் போலும் பெரியோர்கள். மௌனம்தான் பெஸ்ட்டு. இதே மாதிரி திருவாய்மொழியில் நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார். கட்டுரைக்கில் தாமரை நின் கண்பாதம் கையொவ்வா, கட்டுரைத்த நன்பொன்னும் திருமேனி ஒளியொவ்வா, தொட்டுரைத்தி உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கென்றே காட்டுமால் பரஞ்சோதி. அதாவது உண்மையை பேசினால் தாமரை பூவானது உன்னுடைய திருக்கண்கள், திருவடிகள், திருக்கைகள் இவைகளுக்கெல்லாம் உதாரணமாகவே ஆகாது. நெருப்பில் போட்டு சுத்தி செய்யப்பட்ட நல்ல தங்கம் உன் திருமேனியோட காந்தி ஒளிக்கு உபமானமாக ஆக முடியாது. இப்படி இருக்க இந்த உலகத்தாரெலாம் என்ன சொல்கிறா, தாமரை பூ போல அவருடைய திருவடிகள், அவருடைய கண்கள், அவருடைய கைகள் அப்படின்னு சொல்லி அவைகள் உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அதெல்லாம் உனக்கு உபமானமாக ஆகாது. அது மாத்திரமில்லை, உனக்கு குறைவை உண்டாக்கும். தாமரை பூ போல கண் அப்படின்னா அந்த கண்ணுடைய அழகு அவ்வளோதானான ஆயிடும். ஏனென்றால் உன் திருமேனி சுத்த சத்துவம் என்கிற திரவியத்தால் செய்யப்பட்டது. அது மிக உயர்ந்த அழகையும் காந்தியையும் ஒளியையும் வைபவத்தையும் உடையது. எப்படின்னு ஆச்சரியமாக இங்கே நம்மாழ்வார் தெரிவிப்பது இங்கே அனுசந்திக்கணும். அதே மாதிரி 8வது ஸ்லோகத்தை பாசுரத்தில் 3ஆம் பத்தி 1ஆம் பதிகம் 8வது பாசுரம். மாசூனா சுடருணம்பாய் மலராது குவியாது, மாசூனா ஞானமாய் முழுதுமாய் முழுதி என்றாய், மாசூனா வான்கோல அமரர்கோன் வழிபட்டான், மாசூனா உனபாத மலர்ச்சோதி மழுங்காது. ஏறாமல் குறையாமல் ஒரே விதமாய் எல்லா தோஷங்களுக்கும் விரோதியாய் பிரகாசம் நிறைந்த திருமேனி உடையவனே, எல்லா தோஷங்களுக்கும் விரோதியாய் எதிர்த்தட்டாய் திருமேனி உடையவனே, ஒரு தோஷமும் இல்லாத எல்லாவற்றையும் அறிகிற ஞானம் என்கிற குணத்தை உடையவனே, எல்லாவற்றையும் உனக்கு உடம்பாக வைத்துக்கொண்டு அவைகளை உண்டு பண்ணி ரட்சித்து அழிக்கும் வேலையை செய்கிறவனே, ஒரு தோஷமும் இல்லாத பெரிய ஞானமுள்ளவனாய் ஒரு பிரம்மா இருந்து தேவதைகளுடன் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணா கூட எல்லா தோஷங்களுக்கும் விரோதியான உன் திருவடி தாமரைகளின் அழகுக்கு குறைவு உண்டாகும். அவன் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண தகுதி உள்ளவனா? தகுதி இருக்கா? அவனுக்கு சக்தி உள்ளவனா? இப்படிப்பட்ட உன்னை நான் எதை சொல்லி வாழ்த்துவது? நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். எப்படி நான் எப்படி சொல்கிறது? அவனே பிரம்மாவாலேயே சொன்னால் கூட போராது. ஸோ மாசூனா வான்கோல தமரர்கோன் வழிபட்டால் மாசூனா உன்பாத மலர்ச்சோதி மழுங்காதே. இவ்வளவையும் திருவுள்ளப்பட்டு இங்கு திரையி என்கிறார். தமிழ் வேதம் அறிந்த பகவர்களே, தமிழ் வேதம் கூட உன்னுடைய இதை சொல்ல முடியலையே என்கிறார் சுவாமி. அதே மாதிரி கூறத்தாழ்வானும் ஸ்ரீஸ்தவத்தில் 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயோ யஜ்ஜன்ய தீயான் குணான் அந்யத்ரத்வதசோதிரோப்யபணிதி சாதர்ஹி வந்தியாத்வயி சம்யக் சத்ய குணாபிவர்ணனமதோ ப்ரூயுக் கதம் தாதிருஷி வாக்வாச்சஸ்பதினாபி சக்யரசனா த்வத்சத்குணாண்ணோ நிதௌ. ஸ்தோத்திரம் என்பது என்ன? ஒருவனிடத்தில் இல்லாததை இன்னொரு இடத்தில் ஏறிட்டு சொல்வது. ஒரு இடத்தில் உள்ள குணங்களை உள்ளபடி வர்ணிப்பதா ஸ்தோத்திரம்? இல்லையே. ஒரு இடத்துல இருக்கிறத அதையே சொல்கிறது ஸ்தோத்திரம் கிடையாது. அதனால் உன் திறத்தில் வாச்சஸ்பதியும் அசக்தன். மகாலட்சுமியை பற்றி சொல்கிறார். ஸ்தோத்திரம் என்றால் உள்ளபடி குணங்களை வர்ணிப்பதுன்னு சொல்லலாம். ஆனால் அது உன்னுடையதான கல்யாண குண சாகரம் இருக்கே, அதில் வாச்சஸ்பதி வந்தால் கூட இயக்கிற காரியமாக அது. வாச்சஸ்பதி ப்ரகஸ்பதி என்ற உரைகள் ஹயக்ரீவனாலும் உன் குணக்கடலை அளவிட்டு சொல்ல முடியாது என்று. நமோ வாச்சே நமோ வாச்சஸ்பதையே நமோ விஷ்ணவே ப்ரகதே கரோமி, அது வேத மந்திரார்த்தத்தை சொல்லுவது. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.